சில சகோதரர்கள் வந்து போன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிறான் இவன், இந்த கிறுக்க உளறதையும் வந்து கேட்டுக்கொண்டு இவனை வந்து ஒரு இமாமா நினைச்சு கொண்டு சில பேர் இருந்துகிட்டு இருக்காங்களே. சொன்னவனை சில கிறுக்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏன் அவரை இப்படி ஏன் திட்டுகிறீர்கள்னு சில கிறுக்கங்க கேட்பாங்க. இந்த போராட்டத்துக்காக நீங்க எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இவங்க, அந்த கோடி ரூபாயெல்லாம் வச்சிருந்தா ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி உளறான். நம்முடைய சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு 2 கால் மிருகம் இதை கொண்டு போய் ஒரு இமாம் என்று உட்கார வைத்திருக்கின்றார்கள் முச்சந்தில. இந்த இவனை சொல்லி குற்றம் இல்ல, இவனை இமாம்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல்ல போட்டு வச்சிருக்காங்களே அவங்களுக்கு மூளை இருக்கா அப்படின்றது நமக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இவன் வந்து உண்மையிலேயே முஸ்லீம் தானா அல்லது நரேந்திர மோடியினுடைய சென்னை ஏஜெண்டா, இதுதான் நமக்கு முதல்ல சந்தேகமாக இருக்கின்றது. இவன் கட்டாயம் நரேந்திர மோடியினுடைய ஏஜெண்டாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன, வைக்கிற வாதம் எல்லாம் நரேந்திர மோடி வைக்கக்கூடிய வாதம். இது ஓரின சேர்க்கை குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு தூக்கி எறியப்பட்ட நாய் இது. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய இவன் வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறான். இவன் உண்மையிலேயே இவனுக்கு மானன்றது இருந்துச்சுன்னா, இவனுக்கு உண்மையிலேயே வந்து சோத்துல உப்பு போட்டு இவன் திங்கிறவனா இருந்தா, இவன் ஒரு பேடி, இவன் ஒரு பெட்டை, ஒரு காலத்திலே வரமாட்டான். அப்படி வந்தான்னா ஆம்பளை கூட விட்டு வைக்க மாட்டான் என்பதை நாம நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். இவன் எத்தகைய சமுதாய துரோகி, இவன் எத்தகைய மார்க்க விரோதி, இவன் எத்தகைய மார்க்க வியாபாரி என்பதை நாம உண்மைப்படுத்த நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். இவன் ஆம்பளையாக இருந்தால் நம்மோட விவாதிக்க வர வேண்டும். இதை வந்து அந்த முட்டவள்ளிகளுக்கு எச்சரிக்கையா சொல்லிக் கொள்றோம். இவனை ஒரு பள்ளிவாசல போட்டு வச்சிருக்கிறாங்களே அவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். இவனை மனுஷ லிஸ்ட்ல வைக்க முடியாது, இவனை போய் இமாம் லிஸ்ட்ல வைத்து இருக்கின்றீர்கள். உடனடியாக இதுக்கு உண்டான ஏற்பாடை பாருங்க. இல்லாவிட்டால் உங்களுடைய வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கும் பிரச்சனை வரும்.